ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீ பாடலாத்ரி நிசிம்மஸ்துதி இரண்டாவது ஸ்லோகம். முதல் இரண்டு பாகங்கள் இந்த பாடலாத்ரி நரசிம்மர் பற்றின வரலாறும் அந்த கோவிலின் சிறப்பும். இரண்டாவது பாகத்தில் இந்த பாடலாத்ரி நிசிம்மஸ்துதி என்று அழைக்கப்படும் இந்த ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்திற்கான மேலெழுந்தவாறான விளக்கத்தை பார்த்துருக்கோம். இதில் இரண்டாவது ஸ்லோகத்திற்கான ஒரு விளக்கம். நேராக ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். நமஸ்தே ஜகநாத விஷ்ணோ முராரே, நமஸ்தே நிசும்ஹா அச்சுத அனந்த தேவ, நமஸ்தே கிருபாலோ ஹரே சக்கரபானே, நம ஸ்தம்ப சம்பூத திவ்யாவதாரா. இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் 4 வரிகளிலுமே நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு தான் வருது. நமஸ்தே அப்படின்னா வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன், உமது திருவடியை வணங்குகிறேன் பகவானே. யாரு? நமஸ்தே ஜகநாத விஷ்ணோ முராரே. ஜகநாதன், ஜகத்திற்கெல்லாம் நாதன், ஜகத்தை ரட்சிக்கிறவர்கள். இப்போது சாதாரணமாக பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை அநாதர்கள், அநாதைகள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அதை அநாதர்கள் அப்படின்னு அர்த்தம். நாதன் அப்படின்னா ரட்சிக்கிறவர். அந்த ரட்சிக்கிறவர் இல்லாதனால அநாதர்கள், ரட்சிக்கிறவர் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் ஜகத்துக்கெல்லாம் நாதன் பகவான் ஸ்ரீமன் நாராயணன், இந்த பாடலாத்ரி நிசிம்மன் ஒருவனே. அதுதான் சொல்கிறாரு, அநாதர்கள் என்று யாரும் கிடையாது. இந்த ஜகத்தை எல்லாம் ரட்சிக்கிறவர். ஜகத்தில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சின்ன உயிரினம் முதற்கொண்டு மிகப்பெரிய உயிரினம், மிகப்பெரிய பிறவியாக இருக்கக்கூடிய பிரம்மா வரை இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ரட்சிக்கிறவர், அனைத்திற்கும் ஜெகநாதனாக இருக்கிறவர் பகவான் இந்த பாடலாத்ரி நிசிம்மனே. ஜெகநாத விஷ்ணோ, நீ விஷ்ணு. விஷ்ணு அப்படின்றது வியாபக நாமம். வியாபகம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் பகவான் நீக்கமர நிறைந்திருக்கிறார், எல்லா இடத்துலையுமே இருக்கார். அவர் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. பிரகல்லாதர்கிட்ட ஹிரண்யகசிபு நீ வணங்கும் ஹரி நாராயணன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன்னா ஹிரண்யகசிபு நாராயணனை கண்டுபிடிக்க முடியல. ஹிரண்யகசிபு வர வாங்கின பின்னாடி நாராயணனை போய் அழிக்கணும், கொல்லணும் அப்படின்னு பார்க்கடலுக்கு போனால், ஸ்ரார வைகுண்டம் இன்னொரு வைகுண்டத்துக்கு போனான். அங்கே போனால் நாராயணன் அந்தர்தியானம் ஆகிட்டார், பகவான் அங்கு மறைந்துட்டார், எங்கு தேடியும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது உன்னுடைய ஹரி எங்கு தேடியும் கிடைக்கல, எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி பிரகல்லாதரை கேட்கும் பொழுது, பிரகல்லாதர் அவர் இல்லாத இடமே இல்லை, தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். ஒரு அணுவை சதகூறிட்ட கூறிலும் உடன், ஒரு அணுவு, ஒரு ஆட்டம் எடுத்து அதை 100 பகுதியாக டிவைட் பண்ணால் அந்த 100ல் ஒரு பாகத்திலும் இந்த ஹரி இருக்கான், நாராயணன் இருக்கான். அவன் இல்லாத இடமே இல்லை. நீ சொன்ன சொல்லிலும் உடன், இந்த சவுண்டு வைப்ரேஷன் இப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இந்த சொல்லுலையுமே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுதான் விஷ்ணு எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்திருந்து அனைவரையும் ரட்சிக்கிறார். முராரே, முராரே அப்படின்னா முரன் அப்படின்ற அசுரனை அழித்து உலகில் நன்மையை பொருட்டு அவதரித்தவனே முராரே. 2வது லைனு நமஸ்தே நிசும்மஹ அச்சுத அனந்த தேவ. இதில் நமஸ்தேனா நமஸ்கரிக்கிறேன், நிசும்மா அச்சுத அனந்த தேவ. இதில் நிசிம்மன் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நரசிம்மர் சிங்க முகமும் மனித உடலும் கொண்டு அவதரித்த அவதாரம். அச்சுத, அச்சுதன் அப்படின்னா தன்னுடைய திருவடியில் சரணமடைந்த பக்தர்களை நழுவ விடாதவன், அவரை கைவிடாதவர். எப்படி? பிரகல்லாதரே அதற்கு உதாரணம். பிரகல்லாதரை ஹிரண்யகசிபு பல முறைகளில் கொல்லணும், அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணணும். என்ன பண்ணனா, கத்தி முதல் கொண்ட ஆயுதங்களால் வெட்ட முயற்சித்தான், பாம்புகளை விட்டு கடிக்க வச்சான், யானையை விட்டு மிதிக்க வச்சான், நெருப்பில் வச்சு எரிக்க பார்த்தான், விஷத்தை கொடுத்து கொல்ல பார்த்தான். பெரிய பெரிய பாம்புகளால் கைகளை கால்களெல்லாம் கட்டி நாகபாசத்தால் கட்டி
கடலில் தூக்கி முழுகினா, மலை மேலேருந்து தூக்கி போட்டான், எவ்வளோ பனியில் வெயிலில் போட்டு உலர்த்தனா, இருட்டறையில் அடைச்சி வச்சான், பலகாலமும் எவ்வளவோ முறையில் கொல்ல பார்த்தான். எந்த விதத்திலையும் பகவான் நரசிம்மர் அவரை கைவிடவே இல்லை. எல்லா இடத்துலையும் பகவான் ரட்சித்தார். அச்சுதன் அப்படின்னா நழுவ விடாதவர். அப்படியாப்பட்ட அச்சுதனே, என்னையும் ரக்ஷி, என்னோட குடும்பத்தையும் ரக்ஷி, இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கணும். அதுதான் அச்சுதன். அனந்த, முடிவே இல்லாதவன். அவனோட கருணைக்கு அளவே கிடையாது. அனந்த, அச்சுத, அனந்த. எல்லா விதமான சக்தியும் எல்லா விதமான பெருமைகளும் அவனுக்கு அளவு கடந்தது, எல்லைங்கிறது கிடையாது. தேவன் அப்படின்னு சொல்லி 33 தேவர்களை சொல்கிறோம். அந்த தேவர்களே யாரோட திருவடியில் விழுந்து நமஸ்கரித்து அவனை வணங்கினதுனால தேவன் அப்படின்ற உயர்ந்த பதவியை அடைந்தார்களோ, பிரம்மா முதற்கொண்டு 33 அத்தனை தேவர்களும் இந்த பாடலாத்ரி நிசும்மன், இந்த நிசும்மன் திருவடியில் சரணமடைஞ்சு இந்த நிசும்மனை பூஜித்ததன் பலனாகவே அவர் இன்று தேவர்களாக இருக்கிறார்கள். நிசும்மா அச்சுத அனந்த தேவ. 2வது லைன் இன்னொரு தடவை வாசிக்கிறேன். நமஸ்தே நிசும்ம அச்சுத அனந்த தேவ. 3வது லைனு நமஸ்தே கிருபாலோ ஹரே சக்கரபானே. 3வது லைனில் நமஸ்தேனா நமஸ்கரிக்கிறேன், கிருபாலோ அவர் கருணை நிறைந்தவர். பக்தி அப்படின்னா என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னு பார்க்க போனால், ஒரு கணவன் மனைவி மீது செய்யக்கூடிய அன்புக்கு காதல், ஒரு தாய் தன்னோட குழந்தை மேலே செய்யக்கூடிய அன்புக்கு பாசம் அப்படின்னு சொல்கிறது போல், ஒரு பக்தன் பகவான் மீது காட்டக்கூடிய அன்புக்கு பக்தி. இந்த சின்ன குழந்தை செலுத்தின அன்புக்கு அவ்வளோ பெரிய நிருசிம்மர் எல்லாத்தையும் தாண்டி கூப்பிட்ட குரலுக்கு சொன்ன வார்த்தைக்கு உடனே தூணை பிளந்துக்கிட்டு குதிச்சார். அவர் உருவம் பயங்கரம்தான், ஆனால் உள்ளம் தாமரையை விட மென்மையானது. அவ்வளோ கருணையானவர். அந்த கருணைங்கிற குணம்தான் நம்மளை காப்பாற்றும். அந்த கருணைங்கிற குணம்தான் நம்மளை ரட்சிக்கும். என் மேலேயும் கருணை காட்டுங்க, எடையன் மேலேயும் இறக்கப்படுங்க. நான் முற்பிறவிகளில் செய்யக்கூடாத பல பாவங்கள்லாம் செஞ்சிட்டேன், அடியேன் மேலே கருணை புரியுங்க பகவானே. நமஸ்தே கிருபாலோ ஹரே சக்கரபானே. ஹரியே, ஹரி அப்படின்னா நம்மளோட பாபங்களை திருடி கொண்டு போகக்கூடியவர். ஹரி அப்படின்னா நரசிம்மரையும் குறிக்கும். ஹரி அப்படின்னா கஜேந்திர மோட்சத்தில் கஜேந்திரன் அப்படின்ற யானை காலை முதலை கவ்வியது. அந்த கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ரட்சித்தானே, அந்த வேகத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி தான் பெரியவங்க சொல்கிறாங்க. அந்த வேகத்துக்கு அவன் ஒடியாந்து ரட்சித்ததற்கு இல்லை, ஒடியாந்த வேகத்துக்கு நமஸ்காரம் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்கிறாங்க. அப்படியாப்பட்ட வேகமாக ஒடியாந்து ரட்சித்தவனே ஹரியே. சக்கரபானே, கையில் சக்கரத்தை ஏந்தியவனே. பகவான் எந்தெந்த அவதாரம் எடுத்தாலும் சக்கராயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயுதம் இல்லாமல் பகவான் அவதரிக்கிறதே இல்லை. சக்கராயுதம் அப்படின்றது என்ன அப்படின்னா பகவானோட சங்கல்ப சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சாதாரணமாக ஒரு மனசில் ஒரு கணக்கு போடுவோம், நாளைக்கு இந்தந்த வேலைகளை முடிக்கலாம், இந்தந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் போடுவோம். அதை போல் பகவான் மனதில் இதெல்லாம் செய்யலாம், இப்படி உலகத்தை சிருஷ்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சுதர்சன ஆழ்வார் 7-14 அண்டகடாகங்கள் அனைத்துமே அவர் அடுத்த வினாடி பொழுது, அடுத்த க்ஷண பொழுது பகவான் நினைத்து முடிப்பதற்குள்ளாகவே இந்த அண்டகடாகங்கள் அனைத்துமே சிருஷ்டித்து முடித்து விடுவார். பகவானோட சங்கல்ப சக்தி புரிகிறதுக்காக சொல்லலாம். உறுதிமொழி பள்ளிக்கூடத்தில் இது என் நாடு, நாட்டின் மீது நம்ம எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கணும், நாட்டுப்பற்றோடு இருக்கணும்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கோங்க. அதை போல் பகவானுடைய சங்கல்ப சக்தியே சுதர்சனர். அந்த சுதர்சனர் பகவானை விட்டு பிரிகிறதே இல்லை. என்ன அவதாரத்தில் எடுத்தாலும் பகவானோடைய தான் இருப்பார். ராமரோட வில்லின் அம்பின் நுனியில் இருந்தார், பரசுராமரோட கோடரியாக இருந்தார், கிருஷ்ண அவதாரத்தில் அங்கங்கு வெளிப்படையாகவே வந்தார். ஏன் நரசிம்ம அவதாரத்தில் நகங்களாக இருந்தார். இந்த நகம் சாக்ஷாத் சக்கரத்தாழ்வாரே தான் இருந்தது. இப்போது கோவில்களில் சக்கரத்தாழ்வாரை சேவிச்சா
சக்கரத்தாழ்வார் சந்நிதி போய் பார்த்தா சக்கரத்தாழ்வார் மட்டும் சேவிக்க மாட்டோம், சக்கரத்தாழ்வார் பின்புறத்தில் நரசிம்மரையும் சேவிப்போம். அந்த நரசிம்மர் 4 திருக்கரங்களிலும் சக்கரத்தை ஏந்தி யோகத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலான கோவில்களில். அப்படியாப்பட்ட சக்கரத்தை கையில் ஏந்தியவனே. 4வது வரி, நமஸ்தே ஸ்தம்ப சம்பூத திவ்யாவதாரா, ஸ்தம்பத்தில் அவதரித்தார். திவ்யாவதாரா, திவ்யமான அவதாரம். ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ எடுத்துக்கிட்டால் ஒரு தாயோட வயிற்றில் கர்ப்பவாசம் இருந்து அவதரித்தார். அந்த கர்ப்பவாசத்துக்கு 4 எடுத்துக்கிட்டார். இங்கே ஸ்தம்பத்தில் அவதரித்தார். ஒரு உயிரில்லாத பொருளிலிருந்து வெளிவந்தார். பிரகல்லாதர் சொல்கிறாரு, இந்த தூண்லையும் இருக்காருங்கும் போது அந்த தூணில் தட்டினால் அங்கே தட்டிய உடனே நரசிம்மரோட தேஜஸ், அதிபயங்கரமான தேஜஸ் வெளிப்பட்டது. அந்த தேஜஸால் இரண்யகசிபு கண்ணையே விழிக்க முடியல. அதை விட நிருசிம்மனுடைய கர்ஜன சத்தம் வெளிப்பட்டது. இந்த இடத்துல ஒளி, லைட்டு, இன்னொன்று ஒளி, சவுண்டு, இது 2ம் வெளிப்பட்ட இடம், அதிபயங்கரமாக வெளிப்பட்ட இடம் இங்கே தான். ஹிரண்யகசிபு அவனால் கண்ணை விழிச்சே பார்க்க முடியல. கண்ணை மூடிக்கொண்டே அவன் தன்னோட கையில் இருக்கிற வாளை எடுத்து நரசிம்மரோட சண்டை போட்டான். தேஜஸ், பகவானோட தேஜஸ் சரி, யாராலையும் கண்ணை திறந்து சேவிக்க முடியல. அப்போது அந்த சத்தத்தால், அந்த நரசிம்மரோட சிங்க கர்ஜனையால் 14 லோகங்களும் நடுநடுங்கி போச்சு. அது மட்டும் இல்லை, பிரம்மா இந்த நடுக்கத்தில் தன்னோட தாமர ஆசனத்திலிருந்து தலகுப்புற கீழே விழுந்தார். ஏன்? இந்த சின்ன குழந்தை செஞ்ச பக்தி உலகத்தில் யாரும் செய்யலை. உலகத்தில் பக்தி மார்க்கத்திற்கு வித்திட்ட வித்தகன் அப்படின்னு சொல்லி பிரகல்லாதரை சொல்லுவாங்க. பிரகல்லாதர் காலத்துக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி துருவன் இருந்தார். அவர் காட்டுக்கு போய் தபஸ்தான் பண்ணார். அன்றாட வாழ்வில் பகவானை வணங்கி வாழ்வது, அனுஷ்டிக்கிறது அப்படின்றது பிரகல்லாதர் முதல் உலகத்திற்கு காமிச்சு கொடுத்தார். பக்தி மார்க்கத்திற்கு வித்திட்ட வித்தகன், அலர்ந்த புகழோன், மிக உயர்ந்த புகழ் படைத்தவன். இதனால் இந்த நிருசிம்மர் மேலே செலுத்தின பக்தியினால், அந்த நிருசிம்மரோட மகிமையால், பிரகல்லாதரோட மகிமை நிருசிம்ம பக்தியால் உலகமெங்கும் பரிணமிக்குது, உலகமெங்கும் மணக்குது, பரிமளிக்குது. அந்த அளவு இருக்கக்கூடிய நிருசிம்மர் நம ஸ்தம்ப திவ்யாவதாரா, மிக உயர்ந்த திவ்யமான அவதாரம், சொல்லொணாத மகிமைகள் பொருந்தியது, வாயால் சொல்லி முடிக்க முடியாது, அதை போல் இருக்கிற அவதாரம். அடுத்த பகுதியில் 3வது ஸ்லோகத்துக்கான விளக்கம் பார்க்கலாம்.